மரியாதைய தூக்குவாளிய என்கிட்ட குடு, நான் தான் பாலை கறப்பேன். செம்பகவல்லி என்னதான் பாலை கறக்க சொல்லிருக்கா. உனக்கு விவரம் பத்தாது, ஒழுங்கா தூக்குவாளிய என்கிட்ட குடு, நான் தான் பாலை கறப்பேன். இல்ல உனக்கு தான் விவரம் பத்தாது, எப்பவுமே நான் தான் பாலை கறப்பேன். குமார் தூங்கிட்டவனா நான் தான் பாலை கறப்பேன். ஒழுங்கா குடுத்துற சொல்லிட்டேன். இது நான் சொல்றதாட்டி, எனக்கு தான் பாலை கறக்க தெரியும், ஒழுங்கா குடுத்துறே. உனக்கு எதுதான் இந்த உலகத்தை தெரியாம இருந்தது, இது தெரியாம இருக்கிறதுக்கு. எல்லாம் தெரியும் தெரியும் சொல்லுவேன், ஆனா உனக்கு தெரியாது. ஒழுங்கா குடுத்துறே. என் கோவத்தை கிளப்பாத, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். யாருக்குனாலும் ஒரு முடிவு வரும், உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவு வராது போலுக்க. எக்கா என்ன இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கியா? பாருல டேனிலே, செம்பகவல்லி காபி போடுறதுக்கு பாலை கறந்துட்டு வான்னு சொன்னா. சரி இல்லங்க பாருல, எனக்கு தானே பாலை கறக்க தெரியும். வசமா வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கேன். மரியாதையா குடுத்துற சொல்லிட்டேன். என்னவா பாலை யார் கறக்குதுன்னு ஃபைட்டு. அங்க செல்மலி அக்கா அடுப்புல தண்ணிய வச்சிருப்பவ இன்னுங்க பாலையே கறக்க காணல. நான் காப்பி குடிக்கலான்னு தான் போகணும்னு நினைச்சேன். இனி எங்க காப்பி குடிக்க? டீ கடைக்கு போமா? அண்ணி பாலை கறந்து கொண்டு கொடுக்கறது. டீ கடைக்கு போவோம். எனக்கு கடை காப்பி பிடிக்காது, அண்ணி போடுற காப்பி தான் பிடிக்கும். இங்க பாலை கறக்க மாதிரி தெரியல. குமாரன் என்னங்க மட்டையாச்சு, அப்பயே போட்டு தூங்கியாச்சு. அப்படி போட்டு தூங்க மாட்டானே தெரியல, உரம் போட்டுட்டு வந்தவ அதனால அப்படி தூங்கிட்டவ. அண்ணி கொண்டாங்க, நான் கறந்து கொண்டு போறேன். அண்ணே நான் காப்பி குடிக்கணும், சீக்கிரம் கொண்டாங்க, நான் கறந்து கொண்டு கொடுக்க. அப்போதான் அண்ணி சீக்கிரம் காப்பி போட்டு தருவாங்க. ஆமா, இவன் கேட்ட நாங்க குடுத்துறோம் பாரு. நான் போய் கடுங்காப்பி அதை குடிக்க போறேன். கடுங்காப்பி குடிக்க கேட்டா அங்க போறேன், இங்கே போட்டு குடிப்போம் வா. அதுவும் நல்ல ஐடியா தான், வா. ஏ விக்ரம், ஏ டேனியல், இந்த கிசருக்கு காப்பி வேணுமா? வா போடுவோம். அவன் ஃபில்டர் காப்பி தான் குடிப்பா. ஆமா நான் பார்த்தா நான் ஃபில்டர் காப்பி குடிச்சேன்னு. சரி வாடா, நம்ம காப்பி போட்டு குடிப்போம். அப்போ நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பாலை கறக்க போறது இல்ல. வாளி யாருக்கிட்ட இருக்குன்னு நீ முடிவாகல, அதுக்கப்புறம் தான் பாலே கறக்கணும். நீ வா. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துற தமிழே, அதுதான் உனக்கு நல்லது. அதத்தான் நானும் சொல்றேன், ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துறே. வாங்கிட்டு ஓடிடுற. அடி எரும மாடே, புடிங்கிட்டா ஓடுத. வெட்டிக்குள்ள கத்திட்டா நில்லுடி. வெட்டி மீனா, செம்பகமே செம்பகமே தென்பொதிகை சந்தனமே. பாலே கறக்க ஆரம்பிச்சிட்டாளோ? செம்பகமே செம்பகமே செம்பகமே. இப்படித்தானே குமார் பால் கறப்பாரு. என்ன பால் வர மாட்டேங்குது? அது உன் வாயிலிருந்து வரக்கூடாது டி. ஓ மை காட், நல்ல நேரம் சொன்னா. மாட்டு வாழை பிடிச்சி இழுத்துட்டு கிடக்க. எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்ல. மாட்டு வாழை பிடிச்சி இழுத்தாளா இல்லையா? அவ்வளவு தூரம் தள்ளி நின்னா இப்படி வருவா? தள்ளி வா சொல்றல, வா. பாப்பா ஒண்ணும் இல்ல, வா. என்ன இல்ல, முகத்தையே பாக்கியா தான் கேட்டேன். எதுக்கு? நினைச்சு பார்க்காததெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து. இங்க பாரு, அப்பெல்லாம் கடவுள் ஒரேடியா எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து எடுக்க மாட்டாரு. உன்னை நம்ம விட்டு போகுதுன்னா அதை விட பெஸ்டா ஒண்ணு கொடுக்க போறேன்னு அர்த்தம். போனதை நினைச்சே இல்ல, என் வாழ்க்கையில பாப்பாவை பாப்பனா, இவன் நெருக்கமா பாப்பா கூட இருப்பேனா, இல்ல பாப்பாவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இப்பெல்லாம் நிறைய நாள் நினைச்சு அழுதுருக்கேன். பயமா இருக்கும். இனி வாழ்க்கையில அவளை பார்க்க முடியாது, அவ கூட இவன் நெருக்கமா இருக்க முடியாது, அவளை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கும். வாழ்ற வாழ்க்கையே வெறுப்பா இருக்கும். ஆனா இப்ப எனக்கு புதுசா பிறந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவுக்கு அழுதனோ, இப்ப அந்த அளவுக்கு மனசுல சரகடிச்சு பறந்துகிட்டு இருக்க. இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு ஆனந்தம், இனம் புரியாத ஒரு தேடல். தேடல் கிடைச்சிட்டா என்ன? கிடைச்சிட்டு கையில கிடைச்சிட்டானே தெரியல.
தேடினது கிடைச்சிட்டேன். கையிலையும் கிடைச்சிரும், உனக்கு சொந்தமும் ஆயிரும். எப்போ? சீக்கிரம் எடுத்துக்கணும், எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா எடுத்துக்கலாம். உனக்கு சொந்தமானது எடுத்துக்கணும், எடுத்துக்க. எடுத்துக்கிட்டா? எடுத்துக்க. அவ சிவப்பு செம்பருத்தி போல, அவ சிரிப்பு செங்கரும்பு போல, அவ பேச்சு செந்தமிழ போல, இனிக்கோ இனிக்கோ. எனக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்ல, என் மனசுக்கு பிடிச்சவா, எனக்கு ரொம்ப பிடிச்சவா, என் கனவு அவ, நான், என் புள்ள, 3 பேர் மட்டும்தான். யாருமே இல்லாத ஒரு தோட்டத்து வீட்டுல, ஒரு குடிசை வீட்டுல நாங்க 3 பேரும். சுத்தி விவசாய தோட்டம், நடுசுல ஒரு குடிசை வீடு. நான், எனக்கு பிடிச்சவா, என் புள்ள, 3 பேர் மட்டும்தான் சந்தோஷமா வாழணும். என் மனசுக்கு பிடிச்சவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் மனசுக்கு பிடிச்சவ எனக்கு சொந்தமாயிட்டாங்க சந்தோஷத்துல, நான் சந்தோஷமா இருக்கணும். இந்த இருக்க என் புள்ள என்னையே சுத்தி சுத்தி வரணும். அப்பா அப்பான்னு என் புள்ள என்னையே சுத்தி சுத்தி வரணும். என் புள்ள என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுற சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை என் பொண்டாட்டி பார்த்து சந்தோஷப்படணும். குட்டியோண்டு வீடு, குட்டியோண்டு சொர்க்கம், அந்த சொர்க்கம் போதும். வரம் கிடைக்குமா? வரத்தை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆசையா இருக்கு. என்ன? அந்த குட்டி சொர்க்கத்துல வாழறதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் குட்டி சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம். எந்த சொந்தம் காத்தாலே சொர்க்கம் சுத்தி போகலே. டேய், ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்து நான் பால் கறக்க மாட்டேன். செம்பகவல்லி என்னதான் பால் கறக்க சொல்லிருக்கா, நான் தான் பால் கறப்பேன். ஐ, நல்ல ஐடியா. நான் கறக்கட்டுமா? எதுக்கு உனக்கு இந்த ஆசை? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கறக்க போறேன். சேட்டல்ல உனக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போறேன். வேண்டாம் வேண்டாம், இங்க நில்லுடி. இங்க வா, யாரா வந்துருவாங்க. யாரும் வர மாட்டாங்க. இல்லடி, நீ போன பாப்பா, நீ போகாத. பாப்பா, நீங்க இருந்தா வாழவே மாட்டா. அது உலகத்துக்கே தெரியும். போங்க, நான் பால் கறக்க போறேன். சேட்டல்ல உனக்கு? நான் கறக்க போறேன். பாய். வேண்டாண்டி, சொன்னா கேளு, மாடு முட்டும் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பொண்ணு சேட்டை பாரு. போங்க. ஏய் நில்லு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காபி போட்டுட்டு இருக்கோம்னே. காபி போடுதீங்களா? இவர் ஆபீஸ்ல வேலை பார்த்தவர்ல, இவருக்கு காபி குடிக்காம இருக்க முடியாது. அங்க 2 பேரும் பால் கறக்க போயிட்டு இன்னும் பாலை கறந்த மாதிரி தெரியல. பாலை புடிச்சுக்கிட்டு என்னைக்கு பால் வரும்? அக்கம்மா 2 பேருமே பாலை கறக்க போயிருக்காங்க. ஆமாத்தான், இதுல வேற நீ கறக்கியா நான் கறக்கியான்னு சண்டை வேற. 2 பேருமே மாட்டு வாழை புடிச்சுதான் தொங்கிட்டு இருக்காங்க. எந்த மாட்டுக்கிட்ட பாலை கறந்துட்டு இருக்காங்க? அந்த செவல மாடு. செவல மாட்டுக்கிட்டயா? ஏன் மீனாக்கா, அது என்ன மாடுன்னு நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. சொல்ல மாட்டேன் நீ. என்ன என்னாச்சு விக்ரமே? அவங்க 2 கறந்துட்டு இருக்கிறது காளை மாட்டுல. காளமாடா? இந்த வீட்டை காப்பி குடிக்க கூட பயமா இருக்குதுப்பா. ஏன் மீனாக்கா, நினைச்சேன் அந்த செவல மாடு கிட்ட போய் நிக்கும் போதே எனக்கு தெரியும். எந்த நினைப்ப செம்பலியக்க பாத்திரத்தை கொடுத்துட்டாவ, குமாரன் கொண்டு கொடுங்கன்னு சொல்லிருப்பாவ. இவங்க 2 பேரும் போட்டி போட்டு ஆசைப்பட்டு கறந்துகிட்டு இருக்காவ. அது இப்ப எட்டிட்டு வர மிதிக்கும். அசால்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா? எங்க அப்பமே சொல்லிட்டு வந்தேன், என் பேச்ச கேக்குறதே இல்ல. நீ போ, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க அதான் போட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ ஏன் மீனாக்கா, என்னோட சோழ மாலை முட்டும்ல, அன்னைக்கு விக்கியே முட்டு. அங்க போவாதீங்க. என்ன இவ்வளவு போறா? நீங்க சொன்னா மட்டும் வந்துருவாங்க பாருங்க. காளை மாடுன்னு சொல்ல வேண்டியதுனடா. இன்னும் காளை மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. இவங்க தூக்குவாளி எடுத்துட்டு பாலை கறக்க போயிருக்காங்க. விலங்குண்டா, இவங்க பால் தருவாங்கன்னு நான் காப்பி சட்டி வேற அடுப்புல வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் காப்பி வேண்டாம். என்ன பாக்குற? உன் வீட்டுல நம்பில நான் காப்பி குடிக்க மாட்டேன். காளை மாட்டுல பாலை காம்பிக்கிட்டு இருக்காவ. நிறைய நாள் நீங்க தான் காப்பி குடிப்ப, அது டேஸ்டா இருக்கு, நீங்க தானே வருவ. தெரியாம வந்துட்டு காலங்காத்தால 5 மணிக்கு அடிச்சு பண்ணிட்டு இங்க வருவேன்ல, எனக்கு தேவைதான். பரவாயில்ல, நல்லதா இருக்கும், இரு நான் போட்டு தரேன். போட்டு அடிச்சுவேன், அது நீயே குடி, எனக்கெல்லாம் வேண்டாம். இது வரைக்கும் தெரியல, அதனால குடிச்சிட்டேன். இப்பதான் தெரிஞ்சு போச்சு இல்ல, எனக்கு வேண்டாம். அப்படி சொல்ல கூடாடா, நீ குடிக்கணும். விக்ரமே, இப்ப உங்க அத்தா இருக்கான்லாம் பார்க்க மாட்டேன். என்னடா மாப்பிள்ளை பத்தி பேசிட்டு இருக்க? அண்ணா மாப்பிளடா, நம்ம வீட்டு மாப்பிள்ள. உங்களுக்கு தான் மாப்பிள்ள, எனக்குலாம் இல்ல. அப்படி சொல்லக்கூடாடா, உங்க வீட்டுக்கு வந்து ஒத்த மாப்பிள்ளடா. இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன்.
என்னடா மாப்ள, எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் தானே, அப்படி சொல்லி தானே என்னையும் பொண்ணு விருந்துக்கு கூப்பிட்டிய? ஆமாடா, அதான் விருந்து கடவுள நடந்துட்டு இருக்க. அது எனக்கு தெரியும், இது கல்யாண நாள்னு எனக்கு தெரியும். இல்ல, ஒண்ணு போல எல்லாரும் கருப்பா போட்டிருக்கீல, எதுக்கு? பட்டு வேஷ்டி கட்ட வேண்டிய நீ கருப்பு ட்ரெஸ் போட்டா அப்புறம் நாங்களும் போடதான் செய்வோம். உனக்கு பட்டு வேஷ்டி சட்டை எடுத்து வச்சல, அது கட்டிருக்கா இன்னும்? அது நைட் மாப்பிள்ள கட்டுவாரு, சாமி முத்தத்துக்கு கட்டுவாரு. அப்படின்டா ஒரு ஒட்டு அடிச்சிடும் மத்துக்க. எங்க அப்பா மாப்பிள்ளைக்கு பாரு, கடுப்பேத்தாதீங்கடா, சொல்லிட்டேன், கடுப்பேத்திராதீங்க. அதெல்லாம் உனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குன்னு தெரியுது. அடிச்சு கழுத்து என்ன வச்சா வேண்டாண்டா, கடுப்பேத்தாதீங்கடா. ஏன்டா இல்லடா கடுப்பு இருக்குது? அவனே நீ பாத்துக்க வேலை. டேய், நீ புது வாழ்க்கையே இந்த தெக்குட்டா ஆரம்பிக்க போற, அதுவும் கண்ணா பின்னான்னு ஒரு மாசம்டா. அப்ப என்ன விடுவிக்க மாட்டிய? டேனியில அப்பா ஆயிட்டான்னு சொல்ற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். நமக்கு ஒரு வாய்ப்பு கட்டல. என்ன பாருங்கண்ணா, டேய் தண்டனை இப்படி கொடுத்து வச்சிருக்க நீ பையன் போட்டு கொடுத்துட்டாருங்கிற. டேய், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒருத்த முட்டை போயில அலையலாம், எல்லாரும் அலைஞ்ச எப்படிடா, அதை போட்டு கொடுத்துட்டோம். இன்னைக்கு கல்யாணம் விடுமா இருக்குடா. எது இப்படி கருப்புல அலையிறது? நாங்க தான்டா, நீ போய் பட்டு வச்சு கட்டு போ. அண்ணா எங்க பாரு, டேனியில் அப்பா ஆயிட்டாங்கிற செய்தி எங்க கால விழுற வரைக்கும் நீ தெற்கு வீட்டுல தான் இருக்கணும். உன்னை இங்க யாரும் விடுவிக்க போறது இல்ல. அம்மா ஒரு சிட்டா சொல்லியாச்சு, நீ இங்கதான் இருக்கணும். உன் பொண்டாட்டி இங்க தான் இருப்பா, அதை மாத்த முடியாது. அண்ணா அப்பா தேடுவாருண்ணே. உங்க அப்பா நல்ல செய்தி சொல்லி அனுப்புங்க, அதுக்கப்புறம் இந்த கலப்பை வந்தா போதும்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவன் எனக்கு புள்ளியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொல்லிருப்பாரு, அவர் கண்டிப்பா சொல்லிருப்பாரு. சத்தியமா சொன்னாரு தெரியுமா? நல்ல புள்ள, என் புள்ளை தண்டிச்சு வச்சிருக்கான் கல்ல பைய அப்படின்னு என்ன திட்டினா தெரியுமா? உனக்கு அப்படி குழு குழுன்னு இருந்திருக்குமா? ஏதோ மனசு கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டோம்டா. ஆமாடா, ரொம்ப திட்டிவிட்டாரு. உங்க அப்பா பையன் சேர்ந்து வாழ போறான்னு என்னலமா கொண்டு இறக்கிட்டு இருக்காரு. இறக்குவாரு, அவரை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. தெக்குட்டுக்கு ஏசி எல்லாம் வந்திருக்காண்டா. ஏசியா? நான் பாரு கலெக்ட், இன்னும் ஒட்டு வீட்டுல ஃபேன் கீழே தூங்கிட்டு இருக்கேன். அடிச்சு கழுத்து தெக்கு வீட்லயே உனக்கு ஏசி கொடுத்து வச்சு ஆளுண்டா நீ. அடிச்சு கழுத்து ஏசி ரூமு. சும்மா இருங்கடா மாப்பிள்ள, உனக்கு வெக்க வருது மாப்பிள்ள. ஆமாத்தான். டேய் நீ சிரிக்கா, சும்மா இருங்கடா. மக்க வேண்டாம் வேண்டாம், இருக்கட தள்ளி இருந்தா எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க அப்பமே சேர்த்து வச்சிருப்போமாடா. கருவப்பையில ஏசி ரூமு, தெக்கு வீடு. ஒரு சின்ன வண்டுங்க வராடா. எங்க இங்க உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதா? ஏன்டா பாத்துலதான் அவன் முகத்துல எவ்வளவு புண்ணாக பாருங்களா. சில்வண்டுகள் அப்பப்ப பகல தாண்டா வரும், பகல்ல மட்டும்தான் கேட்டு திறக்கப்படும். ஆமா, நைட் 6 மணிக்கெல்லாம் கேட்டு பூட்டிடுவோம். அப்ப நான் அவசரத்துக்கு வெளில போண்டமா, அப்ப உனக்கு எந்த அவசரமும் இல்ல. போன் அடி, நாங்க வாங்கிட்டு வந்துருவோம். என்ன விக்ரமே, அதனால நீ அதிர்ஷ்டக்காரன் தான்டா. ரொம்ப ஃபீலா இருக்குதா? பொண்ணு இருக்காதா? பாத்தீங்களா, நீங்க பக்கத்துல இருக்கீங்க, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம எப்படி பேசினா பாத்தீங்களானே. என்ன உலகத்துக்குள்ளதே என் அப்பா சொல்லிட்டாரு. ரொம்பதான் சலிச்சுக்கிறதா. அடே எங்க அப்பா சிரிப்ப பாரு டேனியலுக்கு. சும்மா இருங்கடா. நிஜமா தான்டா, எனக்கு என்ன சிரிப்பு பாரு. இன்னும் நேரம் இருக்கு. சும்மா இருங்கடா. அத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுருவானோ. நான் எப்படி ஒரு 12 மணி வரைக்கும் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். தேவையில்லை, நீ பேசுனது வரைக்கும் போதும். இல்லடா, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கலாம், அதனால நான் உங்களை 12 மணி வரைக்கும் பேசுறேன். அதுக்கப்புறம் விடிய கிசர் பேசுவோம். ஓகே? அப்போ நான் இப்போ இப்ப பேசுறது ஏன் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தியா? பாருங்கண்ணா, அந்த சிறந்த ஐயோ இவன் மாட்டுக்கிட்ட போறா. பாப்பா கொஞ்சம் பிடிங்க, நான் வரேன். மாட்டுக்கிட்ட போய் நிக்கா, இதை கொஞ்சம் பிடிங்க, நான் வரேன். பாப்பா வா, மாமா கிட்ட வா. உனக்கு தெரியாது, நான் தான் கறப்பேன். மரியாதையை விட்டு அவளைதான் நான் சொல்ல முடியும். அப்பெல்லாம் விட முடியாது. ஒழுங்கு மரியாதையை வாலி என்கிட்ட கொடுத்துரு. நல்லதுக்கு தான் சொல்றேன், நான் ஒரு வாட்டி தான் சொல்ல, எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும் சொல்லிவிட்டேன். பாரு தென்மொழி வலை,
நான் கறக்கட்டா? ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல, எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கு. அத்தை நான் வேணா கறக்கட்டுமா அத்தை? இல்ல தேன்மொழி, நான் தான் கறப்பேன். நான் தான் கறப்பேன். நீங்க ரெண்டு சண்டை போடாதீங்க. நான் கறக்கேனே. அத்தை நல்லா இருக்கும் முழுக்க. நான் கறக்கேனே. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, பால் எனக்கு நல்லா கறக்க தெரியும். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம், நீ வா. இல்ல நான் நல்லா கறப்பேன். உங்களுக்கு தெரியாது. நான் நல்லா கறப்பேன். சரிடி வா. ஐயோ நான் உண்மையதான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியல. அடி பாவி, இவ்வளவு சட்டையடி பண்ணுவாரி. ஆக்சுவலி எனக்கு நல்லா கறக்க தெரியும். அதே ரொம்ப நாளா டச் விட்டு போச்சு. அத கறக்கலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மத்தக்கங்க. ஆமா. சரி, அப்புறமா கலந்துக்கலாம் வா. நான் நோ வா. நான் நல்லா கறப்பேன். சொன்ன கேளு, அந்த மாடு ரொம்ப முட்டும். அவங்க என்ன பழக்கம், அதனால நின்னுட்டு இருக்காங்க. சே நான் இவ்வளவு நேரம் ஆயிட்டேன். என்ன முட்டவே இல்லையே. இப்ப நான் நிக்கிறேன்னா முட்டாம இருக்குமா இருக்கும். அவங்க இருந்து மாட்டு கூட நின்னவங்க, அவங்க மாட்டு கூட நின்று வளர்ந்தவங்க. அவங்கள ஒண்ணும் செய்யாது. நீ புதுசா இருக்க, சொன்னா கேளு முட்டும். இங்க வா. சே அந்த மாதிரி என்கிட்ட பழகிட்டு அப்பமே வச்சு நிக்க என்ன முட்டை இல்லையா? சொன்னா கேளு. நான் நோ வா. அழகா இருக்கு நான் பேசுறது. சொல்ல முடியும். நான் பொல்லாதவளா மாறிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் தள்ளி போங்க. நான் கறக்கேன். சொல்லு சொல்ல போய்கிட்டு இருக்கங்க வா. நான் கறக்கனே. அம்மையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருந்த முட்டி தள்ளிட்டா. முட்டி தள்ளதோட விட்டுச்சே. சொல்லு சொல்லியா போய்கிட்டு இருக்க. இப்ப அம்மையா நல்ல நேரம் புடிச்ச இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும். எப்படி முட்டிட்டு பாத்தீங்களா? பாரு எப்படி முட்டி தள்ளிட்டு பாரு. எப்படி முட்டி தள்ளிட்டு பாருங்களே. தப்பக்கடி நம்மள பார்த்தேன். நல்ல நேரம் இல்ல. பாத்தியா, நல்ல நேரம். அதுக்குத்தான் புடிச்சவங்க சொன்னா கேட்கணுங்குது. இவன் அதுல கூட பாயிண்ட் போட்டு விட்டுருவானே. என்ன மீனக்க நான் சொல்றது சரிதானே? இல்ல இப்படி கொஞ்ச நாளா எது சொன்னாலும் சரி கிடையாது. அக்காக்கு போறாம ஆமா முட்டிட்டோமா? ஆமா. சரி வா. சரி வா. தமிழி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா? அதான் வாங்கிட்ட கேக்க. எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தாங்கி பிடிச்சேன்க்கா. மாடி முட்டை தள்ளிட்டுக்கா. அது அப்பமே தள்ளி விட்டுட்ட. அதான்க்கா புடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பிடிச்சதெல்லாம் போதும். அவ ஒண்ணு விழுந்துற மாட்டா. விட்டு. இல்ல, இனி விட மாட்டேன். இனி விடக்கூடாதுல்ல, விடவே கூடாது. ஆமா. இங்க ரொம்ப கொசு கடிக்கு. அங்க போமா? அக்கா கொசு கடி தாங்கிக்கிட மாட்டா. அங்க கூட்டு போறேன். நாம போவா.